நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடம் தமிழுக்கு குரோதி வருடம் மார்கழி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது பகை கிரகங்களோட பார்வை இருந்தாலும் கூட அந்த பகை கிரகங்களோட பார்வையை நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த வகையில் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருக்கார். செவ்வாய் கடகராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு இருக்கார். சுக்கிர பகவான் மகர ராசியில் இருக்கார். 15ஆம் தேதி கும்பராசிக்கு போக போகிறாரு. புதன் விருச்சிக ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்தில் வக்கரம். சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி. ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் தான் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இதில் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார். இது ஒரு பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது. அதோடு இல்லாமல் செவ்வாய் மகரத்தில் இருக்கிற சுக்கிரனை 15ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு. அதன் பிறகு கும்பத்துக்கு சுக்கிரன் 5 தேதிக்கு பிறகு போயும் கூட சுக்கிரனை பார்க்குறாரு. செவ்வாய்க்கு சுக்கிரன்கிறவர் பகை கிரகம் இருந்தாலும் கூட சுக்கிரமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்படுது. அதாவது செவ்வாயோட பார்வை பட்டு சுக்கிர பகவான் மங்கள யோகம் அடைகிறார். அசுரகுரு அப்படிங்கிறவர் தேவகுரு மாதிரி செயல்பட போகிறார். மங்கள யோகம் அப்படிங்கிறத அடைஞ்சதால் இந்த அமைப்பு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி குருவோட நிலையில் எந்த விதமான மாற்றம் அப்படிங்கிறதும் இல்லை. அதே மாதிரி 7.5 சனி அப்படிங்கிறது இருக்குது. ராசிக்குள்ளே ராகு இருக்கார். இந்த சர்ப்ப கிரகங்கள் எதுவுமே மாறலை. வருட கிரகங்கள் எதுவுமே இந்த மாதத்தில் மாறலை. அப்போ வேறு என்ன புதுசாக நீங்கள் சொல்ல போகிறீங்க? எந்த கிரகங்களும் தான் மாறலையே, இந்த மார்கழியில் மட்டும் என்ன மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி உங்ககிட்ட இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது போராட்டத்திலே போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா? அந்த போராட்டத்தில் ஒரு சாதகமான சூழல், பரவாயில்ல நாம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு சின்ன வெற்றி அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதாவது எவ்வளோதான் நாம் கஷ்டப்பட்டாலும் எவ்வளோதான் நாம் போராடினாலும் அந்த சின்ன சின்ன வெற்றி கிடைக்கிது பார்த்தீங்களா? அதுதான் நம்மளை ஊக்கப்படுத்தும். அந்த மாதிரியான ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் தன பாக்கியாதிபதி செவ்வாய். ராசிக்கு 2க்கும் அவர் தான் அதிபதி. 9ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அவர் இப்போ கடகத்தில் 5ஆவது வீட்டில் நீச நிலையில் இருக்கார், வக்கர நிலையில் இருக்கார். இது ஒரு சுமாரான அமைப்பு தான். ஏன்னா தன பாக்கியாதிபதி அப்படிங்கிறவர் பலம் இழக்கக்கூடாது. ஆனால் அவர் பலம் இழந்த நேரத்துலையும் கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதாவது சொல்லுவாங்கள்ல, கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறந்து விடுவார். அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ளேயே இன்னொரு நன்மை அப்படிங்கிறதும் கிடைக்க போகுது. அதாவது ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாயோட பார்வை மகரத்தில் இருக்கிற சுக்கிரன் மேலே உழுது. 15ஆம் தேதி சுக்கிர பகவான் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. அப்பயும் பார்த்திங்கன்னா செவ்வாயோட பார்வை சுக்கிரன் மேலே உழுது. அப்போ இந்த மாதம் இருக்கக்கூடிய 30 நாளும் பார்த்திங்கன்னா சுக்கிர மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. சுக்கிரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 3க்கும் 8க்கும் அதிபதி. இந்த சுக்கிரமங்கல யோகம் உருவாகுது அப்படிங்கிறதால நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். அதாவது இப்போ நீங்கள் 7.5 சனியில் விரய சனியோட ஆதிக்கத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப விரய செலவுகள் அப்படிங்கிறது செய்யலாம். இது சுப விரய செலவுகளாக வந்துருச்சுன்னா இன்னும் நல்லது. அப்போ இந்த மாதம் அதுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு தங்க நகை வாங்கலாம், வீட்டுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கலாம், பெரிய ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும். தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், வைரம் எது வேணாலும் வாங்கலாம். அந்த மாதிரியான யோகம் இந்த மாதத்தில் வரும். 10 ரூபா கையில் காசு இருந்தால் தானே உங்களுக்கு விரய சனி காலகட்டத்தில் விரயமாகுது. இந்த மாதிரி சுப விரயங்கள் அப்படிங்கிறது பண்ணிடுங்க. அதுமாரி நமக்கு குலதெய்வ பிரார்த்தனை இருக்கும், இல்லைனா ஏதாவது ஆலயங்களுக்கு போகணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுருப்பீங்க, ஒரு நவகிரக சுற்றுலா போகணும்னு முடிவு பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் செய்யலாம். இப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே கடன் சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு குறையும். அது மாதிரி தன்னம்பிக்கை அப்படிங்கிறது மற்ற மாதத்தை விட இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதோட ராசி அதிபதி குருங்கிறவர் வக்கரம் அடைஞ்சிருக்கார். தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிங்கிறப்ப
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் முதலீடு அப்படிங்கிறத குறைச்சிக்கணும். 10 ரூபா இருக்கா, நம்மக்கிட்ட 10 ரூபா இருந்ததுன்னா 2 ரூபா தான் முதலீடு போடணும். 8 ரூபா நம்ம கையில் வச்சுக்கிறது நல்லது. 10 போட்டுட்டு நான் அன்னாட செலவுக்கு கட்டப்பட்டேன், தொழிலில் 10 ரூபாயை போட்டது முடங்கி போச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தேவையற்ற விஷயங்கள் நடக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் முதலீடுகள்ங்கிறத இந்த மாதத்தில் தவிர்த்துருங்க. குறிப்பாக கடன் வாங்கி முதலீடு அப்படிங்கிறத எட்டி கூட பார்த்துறாதீங்க. அது தேவையற்ற பண முடக்கத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும். வியாபாரம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. குறிப்பாக அழுகும் பொருள் வர்த்தகம் செய்கிறவங்க, ஒரு காய்கறி கடை வச்சுருக்கேன், ஒரு பழக்கடை வச்சுருக்கேன், விவசாயம் சார்ந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி அழுகும் பொருள் வர்த்தகம் செய்கிறவங்க முதலீடுகளை பெரிய அளவில் முடக்க வேண்டியதில்லை. அதோட மார்கழி 15 கும்பராசிக்கு சுக்கிரன் வரார். அதாவது ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வரார். 3க்கு 8க்கு அதிபதியான சுக்கிரன் 12க்கு வரார். அப்படிங்கிறது 8க்கு அதிபதி 12ல் மறைகிறார். அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ எதிர்பாராத சம்பவங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் கிடைக்கும். நிறைய பேருக்கு தலைமை பொறுப்பு தேடி வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன், ஒரு கலைத்துறையில் இருக்கேன். ஏன்னா கலைத்துறைக்கு ஆதிபந்தம் கொண்டவர் சுக்கிர பகவான். அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியலில் ஒரு மேடை பேச்சாளராக இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே அடுத்த கட்ட உயர்வு அப்படிங்கிறத அடையலாம். சினிமா துறையில் இருக்கேன், வாய்ப்பு கிடைக்கல, படாத பாடுபடுறேன், அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், நல்ல திறமை இருக்குது, ஒரு திறமை இல்லாதவங்களாம் முன்னுக்கு வந்துட்டான், ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா தானே நிரூபிக்க முடியும், வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குதே, என்னமோ போ, நானும் இது மேலே ஆசைப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு தேடி அலைகிறவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதம் வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதோட உங்களோட திறமையை நிரூபித்து நான் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மாதம் அப்படிங்கிறது 15ஆம் தேதிக்கு மேலே இருக்கும். அதுமாரி ஒரு இடத்துல உத்தியோகம் பார்க்குறேன் அப்படின்னா அடுத்த கட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. ஒரு சின்ன பதவி உயர்வு, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு சைக்கிளில் போனவங்க பைக்கில் போகலாம், பைக்கில் போனவங்க காரில் போகலாம், இப்படி அடுத்தடுத்த வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே இருக்குது. அதை தான் இந்த சுக்கிர பகவான் 12ல் மறையிறது காட்டுது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு இதை தான் காட்டுது. அதோட மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வரார். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 9வது வீட்டில் இருக்கார். அதன் பிறகு 10வது வீட்டுக்கு வர்றார். அவர் 10க்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் வரும். ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதலீடு போடக்கூடாது. சில ஆசைகள் வரும், ஒரு 10 ரூபா முதலீடு போடலாமா அப்படின்னு. ஆனால் போட வேண்டியதில்லை, கொஞ்சம் இருக்கிறத அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணியே ஓட்டிக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி இல்லைன்னா கூட்டு தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கூட்டாளிகள் முதல் போட்டு நீங்கள் வேலை செய்யக்கூடிய நபராக தொடரலாம். அதால் 10 ரூபா கிடைக்கும். குடும்பம் வரைக்கும் உங்களோட முதலீடுகள் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் தவிர்த்துருங்க. அதுமாரி மாமா மச்சான் வழியில் இருந்த மனக்கசப்புகள்லாம் மாறும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக இருக்கலாம். பிரிந்து போன சொந்தங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சில பேருக்கு தொலை தூரத்துக்கு இடம் மாறுதல் கிடைக்கலாம். அது கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுத்தாலும் கூட பிற்காலத்துக்கு அது உதவியாக இருக்குங்கிறதால மாற்றத்தை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி இந்த மாதம் நல்ல மாதமாக தான் இருக்கும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு சனி பகவானை வணங்கிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த மார்கழி மாதம் ஒரு சின்ன சின்ன வெற்றிகளையும் சின்ன சின்ன முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.